இது உள்ள இல்ல பாம்பு அய வச்சு நல்ல பாம்பு பொத்துக்குது. ஆனா நீ அதிக அதிக கிளம்பிச்சியா தவறு செய்வதை மன்னித்தீங்கன்னா செய்த தவறை மன்னிப்பது தெய்வத்தை உணர சொல்லுவாங்க. தவறு செய்யாத உலகத்துல யாரும் மனுஷன் பழக முடியாது ஐயா. செய்த தவறு மனசுல நினைச்ச போது மீண்டும் தவறு யாரும் பண்ண போறது கிடையாது. நீங்க இல்ல நான் இல்ல யாரா இருந்தாலும் மனுஷன் பண்ண முத எதிரி யார் தெரியுமா? கோபம் தான் ஐயா. கோபத்தால ஒரே ஒரு மயிர் இழைகளும் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. இதே நிதான அமைதி பொறுமை இருந்ததுன்னு மயிர் இழையினால மலையை கூட கட்டி இருக்கிறான்னு வீர துறவி சுவாமி விவேகானந்தர் அப்பே சொல்லியிருக்கிறார். கோபப்பட்ட மனசு கெட்டு போயிடும், கெட்டு போயிட்டு உடம்பு கெட்டு போயிடும். உடம்பு கெட்டு போச்சுன்னு வைய மன்னவாரி சொல்லிட்டு வராது. கோவப்பட்டால் ஆத்திரப்பட்டால் புரியல. ஏன்டா ரெண்டு பேரும் நேரம் மொத்தம் வந்தீங்க? ரெண்டு பேரும் இருக்கிற யாரை கேக்குறீங்க? ரெண்டு பேரும் உடனே கேக்குறேன். என்ன கேக்குறீங்க? ஏன் காலம் தாமதம்? அது நான் என்ன சொல்லணும்? அது பின்னாடி விளக்கம். யாருக்கு சொல்லணும்? என்னிடத்திலே. யார் சொல்றது? நீதான்டா. யார் கேக்குறது? நானு. கேளு. சத்தாண்டா சாகுற இன்னைக்கு. ஏய் உனக்கு என்ன நேரம்? அப்படி நீங்க கேக்குறீங்க. ஆமாடா. யார் கேக்குற? உனதாடா. என்ன கேக்குற? ஏன் நேரம் மொத்தம் வந்த? அது நான் என்ன சொல்லணும்? அது பின்னாடி பதில். யாருக்கு சொல்லணும்? என்னிடத்திலே. யார் சொல்றது? நீதான்டா. யார் கேக்குறது? நானு. கேளு. கேளு. ஏய் நடிக பாரு பிஸ்கி பிஸ்கி நான் பிராண்டி கம்மி நடக்கலையா? உனக்கு என்ன நேரம்? யாரா இருந்தாலும் யாரு என்ன கேள்வி கேட்டுலாம். ஆனா கேள்வி பண்ண பதில் யோசனை செய்து சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இன்னைக்கு மாற நாங்க ஒரு கேள்வி சொல்லுவோம். கேள்வி என்ன நீங்க கேட்கறதா? நான் யாரு எப்பேற்பட்டவன் நாட்டு மண்ணாது மண்ணு கேள்வி நான் கேட்கலாம். நீங்க தவறு நினைக்க கூடாது. என்ன தெரியாதவங்க யாரா இருந்தாலும் தெரிஞ்சவங்க கையில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தப்பு இருந்தது. ஓ நீ அந்த வழியா வர கேட்க வர ஆசைப்பட்டோம். கேளுங்க. டேய் அது சொல்றா. டேய் கொடுங்க என்ன கவலை? பேண்ட் லூஸ் ஆகுது. சாமி கேள்வி கேளுடா. கேளு. 29 மா வரணும். 29 மா வரணும். தமிழ் எழுத்து எண்ணிக்கையில 29 மா வரணும். சரி. ஆனா பதிலும் விளக்கும் பொருள் அதுவே அடங்கிடும். அடங்கிக்கணும். அப்புறம் என்ன கேள்வி? கேளு. அதான் கேள்வி. என்ன கேட்டா போமா? 29 மா வரணும். 1 2 5 10 கூட்டும் போது எண்ணிக்கையில மொத்தம் 29 மா வரணும். பதிலும் விளக்கும் அதுவே அடங்கிடும். அடங்கிக்கணும். வெல் சொல்லு. எனக்கு தெரியல. தெரியாதால இன்னைக்கு ஊருக்குள்ள போயிட்டு ஊருக்குள்ள வேற எதுக்கு வந்தானே? சரி விடுங்க நான் சொல்லிடுறேன். அது உண்டான பதில் சொல்லு. உட்கார். இப்ப வீட்டுல நீ இருக்கிற உங்க மனைவி இருக்காங்க. 2 பேர் இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும். ஆமா 3 வேளை சாப்பாடு செய்யணும்னா எவ்வளவு அரிசி போட்டு சமைச்சு எங்க 2 பேருக்கு ஒரு கை அரிசி போடுவோம். ஊர்ல வந்தா மட்டும் அம்மாவோட பேசன் ஜீவி தானே இருக்கு. ஊராடி விரோதமா தரித்திலே நமக்காக செய்யறாங்கடா. ஆமாங்க. அது வீணாக்கலாமா? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாழ்க்கையில தன்னை மீறி போதும் சொல்றது எதுனாக்கா எங்க உடம்புல ஒரு வயிறுமா சாப்பாடு மட்டும் தான் போதும். தானத்துல 32 தானங்களா தலை சிறந்த தானம் எது? வந்தவங்களை எதிர்பார்க்காம எதையும் எதிர்பார்க்காம பசி போகக்கூடிய அன்னதானம். சத்யராஜ் அண்ணன் வீட்டு மெத்த மேல அற்புதமான சாப்பாடு. அம்மா சொல்லக்கூடாது. உண்மையில எனக்கா சின்ன வைக்க முன்ன வச்சு போய் சொல்லக்கூடாது. சாப்பிடும் போதே சொன்ன டேய் அந்த சாப்பாடு ரெடியா
வச்சுக்குவோம். உண்மையிலேயே அற்புதமான சாப்பாடு சாப்பிடும் போதே சொன்னார் அண்ணன். ஆனா இருக்குண்ணா பகவான் கோயில் இன்னைக்கு திருவிழா இது, நாங்க சைவம் தான் செய்யணும், அசைவம் எதுவும். உண்மையிலேயே அசைவமே போட்டால் நம்ம கப்பலில் 3 பேருக்கு மேலே யாரும் சாப்பாடு போட்டுக்கிறது மெத்தமல்ல. ஏன்னா விவேகானந்தர் சொல்ல வாய்க்கு சத்தியமா நாங்கள் லாபத்துக்கு தகும். எப்படி வேண்டுமான சமையல், ஆனா அன்போடு பரிமாறுங்கள். அவ்வளோ அற்புதமான சாப்பாடு. அண்ணன் வீட்டுல உட்காரும் போது விதவிதமா அழகா உட்காந்து அம்மாவை ஒத்த வழியும் வளர்ப்பு ஒரு வழியும். ஆமா நான் தான் 7 வாட்டி போட்டுக்கிறேன். நீ வாரியா? நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது. நல்லா இருக்கு சாப்பிட்டோம். ஓட்டா பயந்து முட்டா பண்ணலாம். யாரு உனக்கு சுகர் ஓட்டா உனக்கு புளிக்கு அடிக்க பாயாசத்துல உப்பு போடல, மோர்ல சக்கரை போட்டாதான் போடுங்க சக்கரை போடுறாங்க. சக்கரை போடுங்க. ஆமா சக்கரை போட்டாதான் திக்கி நல்லா சாப்பிட முடியும். அது நான் என்னன்னா நீ சோத்த தின்னாத காலையில போயிட்டு அது தின்னு. சரி உனக்கும் மணி சேர்த்து ஒரு கை வச்சு ஒரு சமையல் செய்யறேன். ஆமாடா அன்னைக்கு 4 பேர் இருந்தாரு வீட்டுக்கு வந்துடுறான். சரி வராங்க. 4 பேர் வந்துட்டாங்கன்னா நீ போட்ட கை வச்சு 4 பேருக்கு பத்துமா? அது எப்படிடா 4 பேருக்கு பத்தாதுடா? பத்துமா? பத்தாது. பத்துமா? பத்தாதுடா. பத்துமா? ஏ பத்தாதுடா. அம்மா தாயா ஆமா நான் பத்தமா வந்து விட்டது. பம்மா இல்ல மாமா வந்துடுது. ஏய் வாடா. வந்துடா நீதி பத்தமாதே. மீதி 19 மா இருக்குது. இப்போ ஒரு சின்ன பையனுக்கு கோயில்டாமா அவனுக்கு தேடி மேல ரொம்ப ஆசை. இருக்காத கோயிலுக்கு. கோயிலாலே இன்னைக்கு பிறந்த குழந்தை நாளைக்கு சாவப்பட பெருக்கி வர தேனை பெருக்கிறவங்க யாருமே கிடையாது. தேன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஐயா உங்களுக்கு தேன் பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கல. கொடுத்தா எப்படி சாப்பிடுறீங்க? உலகையில ஊத்து. அதுடா. நான் கரப்பையன். ஏன் அப்படிதானே சாப்பிடணும்? அவனுக்கு தேடி மேல ரொம்ப ஆசை. சரி ஒரு தென்னை மரத்து அடியில நின்னுங்கிறான். தென்னை மரத்து மேல தேன் கூடு கட்டிங்க. என்னந்த பையன் மேல பாக்குறான். சரி அவனுக்கு அந்த தேன் எட்டுமா? கோயிலுக்கு எட்டுமாடா? உனக்கே எட்டாது. கோயிலுக்கு எப்பறம் எட்டாதா? எட்டுமாங்க. எட்டாது. எட்டுமா? எட்டாதுடா. எட்டுமா? டேய் எட்டாதுடா. அடிக்கு போய் நான் வாங்கடா. எட்டுமா நீங்க கேட்டா. ஆமாடா. எட்டுமா வந்து விட்டது. மறுண்ணே. மீதி 11 மார்க் இருக்குது. இப்போ எங்க ஊர்ல பூனை இருக்குது. போல இருக்குது. காட்டு பூனை. உங்க வீட்டு எலி இருக்குது. பூவே பெத்தேலி இருக்குடா. ஏய் யாரே சுண்டி எழுதிக்குதா இல்லையா? இருக்குடா பெத்தேலி. வந்து நாளைக்கு சுண்டி ஸ்பெஷல் இன்னைக்கு. எங்க வீட்டு பூனை இருக்குது, உங்க வீட்டு எலி இருக்குது. ஆமாடா. இப்போ எங்க வீட்டு பூனை வந்து உங்க வீட்டு எலி அங்க வந்தா அந்த எலி அஞ்சுமா பூனை பிடிக்கும். அதே மாதிரி அந்த ரெண்டுக்கும் பகடை எப்ப பார்த்தாலா? அப்படி கிடையாது. மன்னருடைய வாழ்வாதாரம் இருக்க இடத்தை போட்டு நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு மன்னர் வீட்டு எலி வந்து வேலைக்காரர் பண்ணி பார்த்தா அஞ்சுமா? அஞ்சாது. அஞ்சுமா? அஞ்சாது. அஞ்சுமா? அஞ்சாதுடா. அஞ்சுமா? அஞ்சாதுடா. சும்மா சொல்றவா? எங்கடா போ? சும்மா அது அஞ்சுமா நீங்கடா. அஞ்சுமா வந்து விட்டது. அஞ்சுமா இல்ல குஞ்சுமா. அஞ்சுமா. ஆறு. அப்படியே விடு. மீதி இருக்கிறது 6 மார்க் நான் கதை சொல்லி எழுதி கதை கதை சொல்லு. என்ன நீ சொன்ன கோபப்பட விட. மீதி இருக்கிறது 6 மார்க். ஆறு. உன் மண்டாட்டி ஜவுஜா. ஐயோ ஒரு நாடாள வேண்டிய நாட்டு பேர் அரசர் அவருடைய மனைவி மகாராணி பார்த்து ஒரு வேலைக்கார பையன் நகாத வாக்கி பேசலாமா? கதையில கதையில இது கதையில வந்தா நேசத்துல சொன்னா தலை தங்குமா? தானே கேட்டேன். இப்ப குழந்தைங்க தூங்க இப்படி பெற்றவங்க கதை சொல்லுவாங்க. பேய் வருது பூத வருது வருமா? வராது. அது போல கதையில இது கதையில வந்தா சொல்ற இப்ப கதையில அவன் சொன்ன பிரகாரம் உன் மண்டாட்டி யாரு? எப்படியா? உனக்கட்டா என்ன எல்லா பேரும் சிரிக்கிறாங்க? அது வேற நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நாங்க பப்புனு பேசுறோம். எங்களை பார்த்து மக்கள் சிரிக்கிறாங்க. மக்களை பார்த்து நாங்க சிரிக்கிறோம். நீ வார்த்தா லூசு. அதே கதையில என் மண்டாட்டி பத்தினி. கேட்க அந்த கதையை. அவர் மணி தேடியா உன் மணி பத்தினி. ஏன் அதே கதையில மாத்தி உன் மணி தேடியா அவர் மணி பத்தினியா இருந்தா கதை வராது. என்னது? வெடி வெடி நட்டினால யாரும் கதை புரியாது. எனக்கு ஒண்ணு புரியலையா? சத்தியமா சொல்ற கதையா வராது. புரியலையா? பெரியல எல்லாருமே தெரியும். என்னன்னு? ஹரிச்சந்திரா நாடு, அது திரேதாயுகம். காளி மோட்சம் நாடு, அது ராமாயண திரேதாயுகம். ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு நைட்டு கதை நட்டினா கதை வரும். அது எப்படா? ஹரிச்சந்திர புராணம் வேறு, ராமாயணத்துல வேற ஒரு கோயில் காளி மோட்சம் இது வேறு. அது ரெண்டும் ஒன்னா சேராது. அந்த மாதிரி தான் நான் சொல்ற கதைகள் முண்டாட்டி யாரு? எப்படியா? சூப்பர்.
என்ன சூப்பர் கதை சூப்பர். கதை கதை என் மொண்டாட்டி பத்தினி மொண்டாட்டி தேவையா வந்து என் மொண்டாட்டி பத்தினி பார்த்து தேவையா என் மொண்டாட்டி மனுஷன் ஆறுமா. அதுக்கப்புறம் மனசாரி யாருக்குமே கோவம் தானே ஒரு மனசு ஆராதனா ஆறுமா ஆராதனா ஆறுமா ஆராதனா ஆறுமா ஆராதே அடிச்சு போ. ஆறுமா நீங்க ஆமாண்டா 6 மா வந்து விட்டது. எங்க போச்சுடா பதில் வேலை புரிஞ்சிச்சா? ஆமாண்டா இதான் கேள்வி தேடி பதில் சொல்றது இருக்குடா உனக்கு. டேய் ஆட விடுங்க அவன் தான் என்ன பையன் அவன் சொல்ற அதுக்கு ரொம்ப முடிக்கிறீங்க. இந்த மகேந்திரன் நாட்டை ரைசா அமைதியா இருக்கீங்க. என்ன நீங்களும் பேசி நானும் பேசி ஒன்றும் புரியாது. சிரிக்கிற நேரத்தில் சிரிங்க மற்ற கதைங்க நீங்க தயவு செய்து அமைதி ஸ்டைலு பேசு. இந்த மகேந்திரன் ஸ்டைலு கம்முனு ஐயா கம்முனுமா நாய் போல கத்தி கிடக்குறாமா. நாய்தான் அமைதியா இருங்க ஸ்டைலு. என்ன பேசுறேன்னு முதல்ல கேளுங்க ரைஸ் கம்மி ஸ்டைலு பேசு. இந்த மகேந்திரன் எல்லாம் அப்படிதான் நீ தானே கூட்டிட்டு போறீங்க. ஆனா சில கூட காசு யாரு சிங்கோலி நீங்க. ஏய் மண்டாடி பாப்பே அடி வீட்டுல பேசுற வசனம் மாட்டு உட்கார்ந்துற மக்கள் காதல் கதை முடியும். பேசுற மக்கள் அமைதி பேசுனா வாய மூடுறா தந்தா கேளு மூடா வாய அடியிலிருந்து பேசுறான் ஒரு அடியிலிருந்து வந்தோ. இந்த மகேந்திர நாட்டை மாத்தாத மன்னன் என்ற பெயரோடு சிறப்பாக என்னடா நான் பேசுறேன் மூவர் மணி தானே நீ போய் பேசுற கத்துக்கிற மூற வாயன்னு முடிக்கிறேன். இந்த மகேந்திர நாட்டை மாத்தாத மன்னன் என்ற பெயரோடு சிறப்பாக என்னடா போடுங்க ஏமாத்தலாம் என்ன பேசிக்கிறாங்க இன்னும் எவ்வளவு செட்டா எவ்வளவு ஆயுத ஆயுத கட்டி சேர்க்கும். அத்த என்ன முறைகிறீங்களா என்ன முறைகிறீங்களா ஒண்ணு அடிக்க ரெடி பார்த்து அரைப்படி மூட்டை இங்கே பேய் வாடா 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 உடம்பு இந்த பெச்சாங்க தூக்கி சாத்தல போறியா. வாடா போல கிச்சு வச்சு வாடா ஒரு மன்னர் வசனம் வெளிய வரும்போது என்ன பண்ணோம் ஆமாங்க ஒண்ணுங்க சரி சொல்ல சுட்டா ஆமா அதை வச்சு வாடா சின்ன பையன் உனக்கு தெரியும் ஆத்து போட்ட போட்ட 7 ஊருக்கு அவங்க உடம்பு தானே பச்சாகுது. பேசு. இந்த மகேந்திர நாட்டை பேசுனா நீ அவருக்கு பேசு. என்ன உனக்கு நீ யார் எனக்கு பேசுறதுங்க? ஏன்னா ஊரு பெரிய ரவுடியா நீ நீ எவ்வளவு பேர் ஆளாது மூளை பூரா ஏதோ கோயில் கும்பாசேகரன் கம்முன்னு வச்சு அதுக்கு சொன்னாரு சொல்றேன்னா பிள்ளையோடு போட்டு முன்னு தூக்குறான் மூணு கதை தூங்கும் பெரிய அவனுங்க அந்த முறைக்கா சாம்பார் வாழ்க்கையை மரியாதை கொடுத்து போறேன். என்ன பண்ற மூத்த பண்ற மூஞ்ச சூத்தா பாத்துங்க. இந்த மகேந்திர நாட்டை எட்டிண்டே சொல்லுவீங்க என்ன சொல்ல வரீங்க? 7 முறை சொல்லிட்டேன் மகேந்திர நாட்டை வசந்த பேச. ஏண்டா மக்களுக்கு புரிய வேண்டாம் எல்லாம் புரிஞ்சு போயிட்டா உட்காந்துக்கிறாங்க. எங்க புரியுது? புரிஞ்சு போச்சு. இந்த மகேந்திர நாட்டை நீ பேசிட்டு வா. 6 மணி நேரம் அது வந்து உன்னத மகேந்திர நாட்டை பேசு. ஏண்டா மக்களுக்கு புரியுதா? ஐயா உங்களுக்கு புரிஞ்சு போச்சா ஐயா சொல்லுங்க. பேசு. இந்த மகேந்திர நாட்டை என்ன கோவப்பட்டுங்க? இதுனா கள்ளக்கா செய்தி குடிங்க அப்படி சத்தம் முறுக்க வயிறு குடிச்சு போச்சு கை தமாலுக்கு இங்கே குடிப்பீங்க. சொல்லு மகேந்திரபுரம் நாட்டை விட்டுட்டு சரி நான் சீரம் சொல்லி போடுறேன். சிறப்புடன் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறேன். இப்படி நேரத்தில் நம்முடைய நாட்டு மக்களுக்கு குறையிலேயே சொல்ல முடியுமா ஐயா? சிரசிலே மணிமணி தரித்து கரத்திலே செங்கோல் ஏந்தி சாந்தம் என்று சொல்லக்கூடிய சிம்மாசனம் அமர்ந்து பல நாடுகளுக்கெல்லாம் இந்தாடு ஒரு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்பதற்காக சுயநலம் என்பதை அறவே வெறுத்து மக்களுடைய பொருளை கருத்தில் கொண்டு நல்லாட்சி புரிகிற நாடாள வேண்டிய நாட்டு மன்னர் நாட்டு மக்கள் வாயார் வாழ்த்த இந்த தருணத்தில் நாங்கள் ஆட்சியில் முறைத்து பார்த்தால கடுகாலம் முறை என்பதை காண முடியாது. வரக்கூடாது வராது. எனக்கு திருமணம் முடிந்து ஒரே ஒரு மகனையும் தடுத்து கடவுளை சொல்லி நான் குத்துரு பண்ண சொன்னாதானே வயது கொடுப்ப ரெண்டாவது மன்னர் குழந்தை இருந்துச்சுன்னா பாதி அத்தனை வரணும் பகவான் வேண்டிங்க. சரிங்க குழந்தைக்கு வேலை விட்டுடு. ஆமாங்க. ரவிச்சந்திரன் மணந்தான் வெளிநாடு சென்றால் படிக்க படிப்பு முடித்து விட்டு இந்த வீட்டுக்கு வரேன்டா. மனைவிக்கு சொல்லுங்க.
மனப்படைக்கே